ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அடியாளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் வாடான்னு சொல்றல. இங்க என்ன நடக்குதுன்னாவது உனக்கு தெரியுமா? சுயநினைவோட தான் இருக்கியா? அப்பா. அப்பாவா? இன்னும் மனசுல அந்த ஈரம் இருக்கா? நான் கூட யார் நீன்னு வெளியில போன்னு வழக்கம் போல விரட்டுவியோன்னு நினைச்சேன். உன் நண்பன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு தானே 20 வருஷமா என் கூட பேசுறதையே நீ நிறுத்தின. என் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்திய. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீ பண்றதுக்கு பேரு துரோகம் இல்லையா? நான் என்ன பண்ண? அட பாவி, மாணிக்கம் குடும்பம் உனக்கு பண்ண உதவியெல்லாம் நீயும் பொண்டாட்டியோட சேர்ந்து மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல. அப்ப இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? உன் பையனுக்கு யாரோ ஒரு பொண்ணு கூட நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு, நீ கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? தயவு செஞ்சு பழைய விஷயங்களை எல்லாம் பேசி பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வந்த வேலையை முடிக்காம பாதியிலாம் போக முடியாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கங்க. என் பையனோட நண்பன் மாணிக்கத்துக்கு வித்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை சஞ்சய்க்கு கட்டி வைக்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அந்த புள்ளதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். மாணிக்கம் செஞ்ச உதவிக்கு இந்த குடும்பம் செய்கிற நன்றி கடன் அதுதான். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சஞ்சய்க்கு கட்டி வைக்க நினைச்சா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. சஞ்சய் ஏன் பையன், அவனை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட முடியாதுமா. இதுல வித்யாவோட வாழ்க்கையும் இருக்குது. என்ன ஆளாளுக்கு இதே பேசிட்டு இருக்கீங்க? சஞ்சய் என்ன வித்யாக்கு தாலியா கட்டிட்டான்? ஆமா, தாலி கட்டிட்டான். வேதா, கடைசியா ஒரு தடவை யோசி. வித்யா மாதிரி ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிறவ இப்ப நீ கெஞ்சி கேட்கறதால முடிவை மாத்திக்க போறாளா என்ன? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லித்தரேன். வித்யாவை தவிர யாரு கூட சஞ்சய்க்கு கல்யாண ஏற்பாடு நடந்தாலும் அந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். நான் இல்லைனாலும் வித்யாவுக்கு நியாயம் தேடி கொடுக்கறது உன்னோட கடமை. அதை செய்ய தவறுனா நீ என் புள்ளையே இல்லடா. நான் செத்தா எனக்கு கொல்லி போடுற தகுதி கூட உனக்கு இல்லாம போயிடும். அதையும் மீறி இந்த பொண்ணு கூட சஞ்சய்க்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா? நான் பயப்பட மாட்டேன். என்னங்க நீங்க? வித்யாவோட வாழ்க்கைக்காக உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. என் தங்கச்சி கழுத்துல கத்தி வைக்கிறீங்களா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ற பாருங்க. என்ன விதா இதெல்லாம்? தம்பி, போன இறக்குறியா? போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி சொல்லு மாயி. உங்களுக்கெல்லாம் அன்பா சொன்னா புரியாது. அதான் சொல்ல வேண்டிய விதத்துல நான் சொல்றேன்.
பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க, படிச்சிருக்க, உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு வித்யா வாழ்க்கையில குறுக்க வந்தா எனக்கு வேற வழி தெரியலம்மா. வித்யா வாழ்க்கைக்கு முன்னாடி யாரோட உசுறு எனக்கு பெருசு இல்ல. ஒரே பொண்ணு கிடைக்க போற வாழ்க்கையை விட உசுறு ரொம்ப முக்கியம் இல்லையா? பாத்துக்கங்க. இவ்ளோ பேசுறீங்களே, அப்ப கையோட அந்த வித்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் தனியா வந்தீங்க? எங்க அவ? என்ன ஃபேஸ் பண்றதுக்கு அவ வர பயப்படுறாளா? நான் கவனமா இருக்க வர்றப்பா. ஐயா சொன்னதுதான் நானும் சொல்றேன். வித்யாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். அவ எங்க ஊரு பொண்ணு. வரவா நாங்க அத்தனை பேரும் இருப்போம். அவ வாழ்க்கையில எல்லா நல்லது கெட்டதுலயும் நாங்க முன்ன வந்து நிப்போம். சீக்கிரமாவே நல்ல செய்தியா சொல்லி அனுப்புங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க, வரேன் வரேன் வரேன். என்ன வேதா இதெல்லாம்? என் பொண்ணு கழுத்துல அருவாலை வச்சு மிரட்டிட்டு போறாரு. இந்த கல்யாணம் நடந்தா கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாரு. பிரீத்திக்கு ஒரு ஆபத்து வரணும்னா அது என்ன தாண்டிதான் வரணும் சுந்தரி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்களால பிரீத்திய ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நிச்சயம் பண்ண வேண்டியதுதான். ஐயரே, தட்டு எடுத்து கொடுங்க. நல்ல நேரம் முடிஞ்சு யமகண்ட ஆரம்பிச்சிடுத்துமா. இந்த நேரத்துல தட்ட மாத்த கூடாது. வேற எப்ப நல்ல நேரம் இருக்கு? இன்னைக்கு நல்ல நேரம் முடிஞ்சிருத்து. அடுத்து எப்ப நல்ல முகூர்த்தம் இருக்கு? நாளை மறுநாள் ஒரு முகூர்த்தம் இருக்குமா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் ஒரு முகூர்த்தம் வருது. ஆண்டி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. இன்னும் ஒரு 10 daysல நான் திருப்பி யூஸ் பண்ணும். ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணனா திருப்பி இந்தியாவுக்கு நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொல்ற அபி? ஆமா ஆண்டி, அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மனசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் கூட கூட்டிட்டு போனோம்னா நல்லா இருக்கும். அது எப்படி 2 நாள்ல கல்யாணத்தை பண்ண முடியும்? முடியும் அபி, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கும் மானசாவுக்கும் கல்யாணம். அது சிம்பிளா பண்ணிடலாம். அப்ப எங்க கல்யாணம்? உன் கழுத்துல தாலி கட்டினா பொண்ணு கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் மிரண்டு போற மாதிரி உனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணத்தை நான் பிரம்மாண்டமா நடத்தி காட்டுறேன். மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை வித்யா, சும்மா பேசிட்டு இருந்தோம். திடீர்னு 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான். வித்யா, லைஃப்பை பத்தி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிற? அன்பு மட்டுமே மையமா வச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷம் துக்கம் 2யும் சமமா பங்கு போட்டுக்கிறது தான் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை. குறிப்பா கஷ்டம் வரும்போது கூட இருக்கணும். அந்த நேரத்துலதான் 2 பேருக்கும் நடுவுல அன்பு அதிகமாகும். என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுப்பு மட்டும் வளர்ந்துடவே கூடாது. இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் லாபம்னு முன்னாடியே கால்குலேட் பண்ணி கல்யாணம் பண்ணா அது வாழ்க்கையே இல்ல, வியாபாரம். அப்படி கணக்கு போட்டு செஞ்சா சின்ன கஷ்டம் கூட 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிரும். நிறைய பேரு டைவர்ஸ் வாங்குறதுக்கு காரணமே இதுதான்.
ஆமா, நீ ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குற? ஒன்னும் இல்ல வித்யா, எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கணும்ல, அதுக்குதான். ஏண்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நீயா அந்த தப்ப செஞ்சியா, இல்ல யாராவது உன்னை தூண்டி விட்டாங்களா? என்கிட்ட ஏண்டா அந்த உண்மையை மறைச்ச? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலமா. எந்த உண்மை? ஓ, அப்ப இதே மாதிரி நிறைய உண்மையை நீ மறைச்சிருக்கியா? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதான். வித்யா கிட்ட நீ பணம் வாங்குனத பத்தி கேக்குறேன். ஏ சஞ்சய், வேதாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ நீ அந்த தப்ப செய்யலாமா சஞ்சய்? அவன் ஒண்ணும் கொலை குத்தம் பண்ணலையே. காலேஜ காப்பாத்துறதுக்காக அப்படி பண்ணிருக்கான். அதுக்கே அவனை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். அக்கா, நான் அவர்கிட்ட பேசல, நான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. கொஞ்சம் அமைதியா தான் இருங்கள. வேதா தான் பேசிட்டு இருக்கால. பேச வேண்டிய நேரத்துல இந்த வீட்டுல எல்லாரும் பேசாம அமைதியா இருந்ததுதான் இந்த குடும்பத்தோட பெரிய பிரச்சனை. சரிமா, நான் எதுவும் பேசல. அவங்க விசாரணையை கண்டினியூ பண்ணிக்க சொல்லு. ஏய், விசாரணை நடக்குதுடா. நீ குற்றவாளி. கைய கட்டிக்கிட்டு பவ்யமா நில்லு. அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், நான் தப்பா ஒண்ணும் சொல்லடா. வித்யாங்கிற பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவகிட்ட உதவி கேட்ட? இதுக்கு முன்னாடி அவ கூட பழக்கம் இருக்கா உனக்கு? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை நடக்கும்போது தான் பார்த்தேன். அவளுக்கு நம்ம காலேஜ் பிரச்சனை எப்படி தெரியும்? அவகிட்ட யார் சொன்னா? அப்போ அவ இந்த ஊர்ல தான் இருக்காளா? இல்ல இங்க இருக்கிறவங்க யாராவது அவ கூட கான்டாக்ட்ல இருக்காங்களா? ஓ மூலமா அவங்கதான் அவகிட்ட உதவி கேட்டாங்களா? என்கிட்ட எதுவும் கேட்கணும்னா நேரடியாவே கேட்கலாம். இப்படி சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. சரி, நேரடியாவே கேக்குறேன். என் பையன் என்னோட பேச்ச மீறி எந்த தப்பையுமே செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. அதையும் மீறி அவன் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்களா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த வீட்ல அந்த வித்யா ஃபேமிலிய தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறது நீங்க மட்டும்தான். ஆமா, நான் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் கொண்டாடுவேன். ஏன்னா அவங்க நமக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. காலத்துல செஞ்ச அந்த உதவிய எந்த ஜென்மத்திலையும் நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ உதவி பண்ணவங்கள துரோகியா பாக்குற. ஒரு தடவை ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்களுக்கு காலம் முழுக்க சேவை செஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களா? ஏன் பண்ணலாமே, அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அப்படி பார்த்தா நாமளும் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் என்ன நம்ம படத்தை வச்சு சாமியா கும்பிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி சின்ன விஷயங்களை எல்லாம் ரொம்ப பெரிய எமோஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட பிரச்சனை. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வித்யாவுக்கு காலேஜ் பிரச்சனையை இன்ஃபார்ம் பண்ணி சஞ்சய் கிட்ட பணம் கேட்க சொன்னது நீங்க தானே? இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுறவன். பொய் சொல்றது, ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா பண்றது,
உண்மையை மறைக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் வித்யா கிட்ட பணம் கேட்டிருந்தா, ஆமா கேட்டேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு நேருக்கு நேரா தைரியமா சொல்லியிருப்பேன். அப்படி சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? வித்யாங்கிற பேரு கூட இனிமே இந்த வீட்ல கேட்க கூடாது. அதையும் மீறி தப்பு பண்ணா பையன்னு கூட பார்க்க மாட்டேன். முழுசா உன்னை தலை முழுகிடுவேன். இந்த உலகத்துல தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறவங்கள தான் நான் பாத்திருக்கேன். ஆனா நல்லது மட்டுமே பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுற பொண்ண இங்கதாம்மா பாக்குறேன். வேதா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீயும் குடும்பமும் செஞ்ச உதவியை நாங்களும் தலைமுறைக்கும் மறக்க மாட்டோம். நீ நல்லா இருப்பமா. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஊரமுக்கு எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நீதான் எடுத்தியா? நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ற பொண்ணு இல்லையே. அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தானே? இதெல்லாம் நான் எடுக்கல. அப்புறம் கிஃப்டா வந்தது. இவ்ளோ கீழ்த்தரமான கிஃப்ட யார் கொடுத்தது உனக்கு? அப்படியெல்லாம் பேசாத வித்யா. என்ன மனசா நீ? எவனாவது இந்த ட்ரெஸ் பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பானா? அப்படி கொடுத்தா அவன் புத்தி கீழ்த்தரமா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். எங்க ஊர்ல எவனாவது இப்படி பண்ணிருந்தா மரத்துல கட்டி வச்சு செருப்பால் அடிச்சிருப்ப. யார் எடுத்து கொடுத்தது உனக்கு? அத சொல்லு. உன்னதான் கேக்குறேன். இப்ப சொல்றியா இல்ல அத்தை கிட்ட காட்டவா? அபி வாங்கி கொடுத்தாரு. என்ன சொல்ற? ஆமா, அவர்தான் எடுத்து கொடுத்தாரு. அவர் எப்படி இந்த மாதிரி? அபி அமெரிக்காவுல வளர்ந்தவரு. அந்த ஊரு கல்ச்சர்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் வித்யா. அவர் ஒன்னும் தப்பான மோட்டிவ்ல இத எடுத்து கொடுக்கல. அந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன்ல, அந்த கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்தாரு. மத்தபடி அவ்வளவுதான். வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் புடவை சுடிதாருன்னு நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. இவர் என்னடானா இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறாரு. அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது மனசா. இது எங்களோட பர்சனல். இத நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் என்ன இந்த ட்ரெஸ் போட்டுட்டா இருக்கேன். அவரு கொடுத்தாரு, நான் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அங்க போயும் நான் இதெல்லாம் போட மாட்டேன். அவருக்கு நான் புரிய வச்சிருவேன். இத பத்தி நீ ரொம்ப திங்க் பண்ணாத. நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க மனசா? இல்ல அத்தைக்காக சரின்னு சொன்னியா? என்ன மனசா, உனக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல என்ன பேசுற நீ? என் கல்யாணம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுதுன்னா இனி நான் இங்க எந்த மாற்றமும் பண்ண முடியாது. உன் கல்யாணம் நடக்க இன்னும் நிறைய நாள் இருக்கு. உங்க 2 பேரு லைஃப நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னா ப்ளீஸ்னா உன் தங்கச்சியோட ஆசைய நிறைவேத்துனா. வித்யா, நீ ஆச்சும் அண்ணன் கிட்ட சொல்ல. இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசி, வேற எதை பத்தியும் யோசிக்காத. ஆண்டி ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. ஆமாடா. ஆண்டி என்ன பிரீத்தி சந்தோஷமா வர? சஞ்சயோட ப்ராஜெக்ட் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கொலாபரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க ஆண்டி. கங்க்ராட்ஸ்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சஞ்சய்க்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல ஆண்டி, நான் சஞ்சய்க்கு கால் பண்ண, ஆனா அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. யுஎஸ்ல இருந்து அந்த கம்பெனி மெயிலும் பண்ணிருக்காங்க, அதுக்கும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படியா? அதான் நேர்ல வந்து சொல்லலாம்னு வந்தேன். சஞ்சய் எங்க? சஞ்சய், சஞ்சய். இதோ வரமா. சொல்லுங்கம்மா. நீ கடைசியா எப்ப மெயில் செக் பண்ண? ஒரு 1 வீக் இருக்குமா. ஏன் இவ்வளவு நாளா செக் பண்ணல? இல்ல, வர வேண்டிய இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் எதுவுமே வரல, சோ நான் செக் பண்ணல. மொபைல் யூஸ் பண்றதானே? ஆமா பண்றேம்மா. யாராவது கால் பண்ணா எடுத்து பேச மாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி உன் ப்ராஜெக்ட்ல கொலாபரேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அவங்க உனக்கு பண்ண மெயிலையும் நீ செக் பண்ணல, காலையும் அட்டெண்ட் பண்ணல. பிரீத்தி கால் பண்ணப்ப கூட உன்னால எடுத்து பேச முடியல. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லம்மா, அன்னோன் நம்பரா இருந்துச்சு, அதான் எடுத்து பேசல. என்னடா பதில் இது? தனியா பிசினஸ் பண்ண நினைக்கிறவன் பேசுற பேச்சா இது? ஆண்டி விடுங்க. இல்ல பிரீத்தி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளா இவனோட நடவடிக்கையே சரியில்லை. ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சா, இல்ல பிரீத்தியே எல்லாத்தையும் பாத்துப்பான்னு நீ ஒதுங்கிட்டியா? என்னாலதான் உனக்கு இந்த கஷ்டம்லாம். சாரி சஞ்சய். தப்பு என் மேலதாம்மா. ஏய் பிரீத்தி, என்ன பண்ற நீ? நான் உன்னை கட்டிக்க போறவ சஞ்சய். நான் உன்னை ஹக் பண்ண கூடாதா, கிஸ் பண்ண கூடாதா? இங்க பாரு, நான் ஓ இதான் மேட்ரா? இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஏய், என்னடி வேணும் உனக்கு? சஞ்சய் ரூம் கிட்ட உனக்கு என்ன வேலை? நீ இந்த வீட்டு வேலைக்காரி. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தானே ஆண்டி உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? சஞ்சய் என் லவ்வர், என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக போறவன். அவனை நான் ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன். அது எங்களோட பிரைவசி. அத ஒளிஞ்சு நின்னு பாக்குற வெக்கமா இல்ல? பிரீத்தி, சும்மா இரு சஞ்சய். இவளெல்லாம் அடக்கி வைக்கணும், இல்லனா மறுபடியும் ஆட்டம் அதிகமாயிடும். போடி இங்க இருந்து, போடின்னு சொல்றேன்ல. பிரீத்தி, என்ன பண்ற நீ? என்னாச்சு சஞ்சய்? அவதான் போயிட்டாளே, அப்புறம் என்ன? ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்பு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு புரியல. ப்ளீஸ் வெளியில போ. நான் இந்த வீட்ல இல்லங்கிறதுனால சஞ்சய நெருங்கலான்னு திட்டம் போட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதையா இரு. மானசா, மானசா. ஏயா, நான் செக் பண்ணிட்டேன். ஏய் மானசா. ஓகே, ஒன் செகண்ட், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகே மனசா, அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. சாரி, நான் கவனிக்கல. சரி இங்க வா. எங்க போயிட்டு வர நீ? என்னாச்சு? ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு?
மானசா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பார்ட்டியில் ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுனாங்களா? இல்ல அபி ஏதாவது பேசினாரா? மானசா என்னாச்சு சொல்லு. மானசா என்ன? ஏய் மானசா, என்னாச்சு உனக்கு? எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்க உன்னை அங்க வந்து பாப்போம்ல. அழாத. மனசா, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். இப்ப நீ அழுகே ஸ்டாப் பண்ணலன்னு வையேன், அவ்வளவுதான். அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அழுகையெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நீயே மாப்பிள்ளை விட்டுட்டு இங்க வரமாட்ட. எங்களை விட அவரும் அந்த ஃபேமிலி தான் உனக்கு ரொம்ப பெருசா தெரியும். நாங்களே போன் பண்ணாலும் நாங்க பிஸியா இருக்கோம், அப்புறமா கால் பண்றோம் தான் போய் சொல்ல போற. அபி என்கிட்ட பேசின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இப்பவே பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. ஆனா அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியாதுன்னா அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கன்னா. சரி, டைம் ஆச்சு. எதையும் யோசிக்காம போய் தூங்க, சரியா? மனசா, ப்ளீஸ் மனசா, அபி உன்கிட்ட சொன்ன விஷயத்த உன் அண்ணங்க கிட்ட சொன்னாலே போதும். அவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. உன் வாழ்க்கையை நீயே காப்பாத்திக்கலாம். அங்க நடந்ததை பத்தி நீ யாருக்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது கார்த்திக், பிளீஸ். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் கையில இருக்கிறது பார்ட்டியில் அபி கொடுத்த அதே அக்ரிமெண்ட் பேப்பர் தானே? இல்ல, இது விசா அப்ளை பண்றதுக்கான பேப்பர்ஸ். பொய் சொல்லாத மனசா, நீ எதையோ மறைக்கிற. அந்த கவரை பார்த்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ பதட்டமாவே இருக்க. நான் நார்மலா தான் இருக்கேன். நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. கிளம்பு. கார்த்திக், இதுதான் விசா பேப்பரா? உங்ககிட்ட நான் அபியோட கேரக்டர் பத்தி நிறைய சொல்லிட்டேன். உனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏன் அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? இப்ப கூட நீ இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட காட்டினா அவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவ்ளோ ஆர்வம் காட்டுற? மனசா, உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறன்னு கேக்குறேன். நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வாழ்க்கை மேல உனக்கு ஏன் இவ்ளோ அக்கறை? ஆமா இல்ல, உன் வாழ்க்கை மேல எனக்கே இவ்வளவு அக்கறை. நான் யாரு? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னதான் ஃப்ரெண்ட்லியா பழகுனாலும் நான் ஒரு வேலைக்காரன் தான். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? என் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. கார்த்திக், என் சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ. நான் என் அம்மாவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். பொண்ணுக்கு தப்பான ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டோன்னு குற்ற உணர்ச்சியில அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. என் தன விதி என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். நீ இதை பத்தி பேசுற உரிமை எனக்கு இல்லைங்க. என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன். மானசா, அது எனக்கு எப்படி தெரியும்? அவனைதான் நீ கேட்கணும். வித்யா, நீ என்ன பண்ற? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? என்ன வித்யா நீ? இப்போ நீ பதில் சொல்லியே ஆகணும், இல்லனா நீ என் ஃப்ரெண்டே இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அபி உனக்கு பிடிக்கலையா? அவரு எனக்கு பிரச்சனை இல்ல. கல்யாணம் ஆகி
நான் இந்த நாட்டை விட்டே போறேன். யூஎஸ் போயிட்டா அங்க நான் தனியா தானே இருக்கணும். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நினைச்சப்போ உங்களை பார்க்க முடியாது, பேச முடியாது. இதுதான் காரணமா? ஆமா, ஆனா இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே என் நிச்சயம் நின்னதுக்கே அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அம்மா எனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பிரியற கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கும். அவங்களே அதை ஏத்துக்கும் போது நானும் அதை ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும். சரி, டைம் ஆச்சு. காலையில எழுந்து சீக்கிரம் கோயிலுக்கு போகணும். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.